பேசிட்டு இருக்கிறேன். ஈரோட்ல ஒரு அம்மா உட்காந்து அழுவுது, நல்லா அழுவுதுங்க. மூணு செஷன் எனக்கு பார்க்குறேன். அழுவுது. பேசி முடிச்சுட்டு டீ பிரேக்லையும் டீக்கு போல அழுவுது. நான் டீ குடிக்க வரும்போது வந்துருச்சு. 2 மணி நேரம் உங்களை பார்த்து நான் அழுதுட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்குறேன், என்னடா ஏம்மா அழுகுறேன்? நீங்க பேசுற மாதிரி நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பேச வரலையே. என்ன மாதிரி எதுக்கு பேசுற? என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு நீ உன்ன மாதிரி பேசு. அவ்வளவுதானே. யார் மாதிரி எதுக்கு நாம் ஆகணும் பாருங்களேன். ஓஷோ சொல்றேன், இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். கம்பாரிசன் பத்தி ஒரு ஆச்சரியம் பத்தி ஓஷோ சொல்ற இந்த வார்த்தையை உங்க மனசுல செதுக்கி வச்சுக்கிட்டு போங்க. Nobody is inferior. எங்க திருப்பி சொல்லுங்க. Nobody is inferior. Come on, repeat it. Nobody is inferior. Nobody is superior. Nobody is equal either. Humans are incomparable. You are you and I am I. இவ்வளவுதான் ரகசியம் வாழ்க்கையில். இவ்வளவுதான் ரகசியம். நீ நீயாக இருக்கிறாய், நான் நானாக இருக்கிறேன். நான் முழுமையாக இருக்கிறேனா? இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய நேரத்தை, ஆயுளை, புத்தியை, திறமையை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். நான் ஒரு பெண்ணை பத்தி சொல்றேன். இங்க சில பேருக்கு 50 வயசு ஆயிருக்கும். இந்த வயசுல நான் போய் என்ன பண்றது? பண்ணலாம். தந்தை பெரியார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது அவருக்கு 74 வயது. 20 ஆண்டுகள் களமாடியவர். சில பேர் இளமையிலே இறந்து போயிட்டாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசுல செத்து போனார். பாரதியார் 39, இயேசு கிறிஸ்து 33, விவேகானந்தர் 33, புதுமை பித்தன் 41. ஆனால் யார் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த காலத்துல அவங்க சைன் பண்ணிட்டு போனாங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே பண்ணலாமா இல்லையா? இதை நான் செய்ய முடியாது என்று ஏதேனும் இருக்கிறதா? உங்களுக்கு என்று ஒரு திறமை இருக்கும் தோழமைகளே. இந்த பர்வீன் சுல்தானா சொல்ல விரும்புவது அதுதான். இறைவன் பூமியில் ஒருபோதும் குப்பைகளை எறிவதில்லை. எல்லோரும் திறமைசாலிகள் தான். நம் திறமையை நாம் அடையாளம் கண்டு அதிலிருந்து அந்த ஒரு விஷயத்தை நான் ஆச்சரியமா பார்க்கிறேன். ஒரு பொண்ணு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்டெஃபி கிராஃப் தெரியுமா? டென்னிஸ். என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் தெரியும், அதுவும் ஆண்களுக்கு கண்டிப்பா தெரியும். பியூட்டிஃபுல்லா இருப்பா. அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா. அவளை யாருக்குமே பிடிக்காது. மார்டின் நவரத்னலோவா. ஏன் பிடிக்காது தெரியுமா? அவ எப்ப வந்தாலும் இவகிட்ட தோப்பா, ஸ்டெஃபி கிட்ட தோப்பா. ஆனா ஸ்டெஃபியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்வா. அது எனக்கே பிடிக்காது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்போ பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. அவளை அப்படி சொல்லுவா ராக்கெட் பண்ணும்போது. அந்த பால் அடிக்கும் போது இங்க இருந்து ஒரு சத்தம் கேட்குமா, அது போய் சேரும் பொழுது அவளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும், அந்த சவுண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனா எவ்வளவு ரெப்ரி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுல என்ன ஆச்சுன்னா 43 வயசுல அவ விம்பிள்டன் அடிக்கிறாங்க. எப்ப அவ எனக்கு சிலபஸா மாறுறா பாருங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அவ எப்ப சிலபஸா மாறுறா பாருங்க. எனக்கு 43, செரீனா வில்லியம்ஸ்லாம் வந்துட்டா. அப்போ 43 வயசுல இளமையானவர்கள்லாம் வரும்பொழுது நீ எப்படி ஜெயிச்சன்னு சொல்லி கேட்டா, மார்டின் சொன்ன ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் எழுதி எடுத்துட்டு போங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னா, என்னை நோக்கி வேகமாக வரும் பந்திற்கு என் ராக்கெட் மூலமாக என் வயதை நான் சொல்வதே இல்லை. நாங்க வயசை சொல்றது இல்லைங்க. அடுத்தது சொன்னாங்க, இந்த கோர்ட் இருக்குல்ல, டென்னிஸ் கோர்ட், அது இந்த அளவுக்கு இத்தனை மீட்டர் இருக்கும். அவ சொன்னா பாருங்க, சூப்பருங்க. அவ சொல்றா, அது இத்தனை மீட்டர் இருக்கிற அளவுன்னு நீங்க சொல்வீங்க, கிடையாது. என்னுடைய கோர்ட் வந்து 6 இன்ச். 6 இன்ச்சுங்கிறாங்க. கான்சென்ட்ரேஷன். அது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நான் அதான் நினைக்கிறேன்.
ஒரு போட்டோகிராஃபர் உட்கார்ந்துருக்காரு. யார் நல்ல போட்டோகிராஃபர் தெரியுமா? இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறவன் இல்லை, ஃப்ரேம்ல வரதெல்லாம் பிடிக்கிறவன் இல்லை, தான் ஃப்ரேம்ல இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்றானோ வந்தாங்க போட்டோகிராஃபர். ரிஜெக்ட் பண்ண தெரியணுங்க. எதுன்னு ரிஜெக்ட் பண்ண தெரியணும். ஒரு சிற்பிக்கு ரிஜெக்ட் பண்ண தெரியணும். இந்த பகுதியை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா சிலை வந்துடும். அவ இன்னொரு வார்த்தை சொல்றா. அவ அந்த மார்டின் சொன்ன இன்னொரு வார்த்தை தான் என் மனசுல அப்படி பதிஞ்சிருச்சு. அவ சொல்றா, நம்முடைய வாழ்வியல் இடம் என்பது எவ்வளவு? நீங்க 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிறீங்களா, இல்ல டூப்ளெக்ஸ்ல இருக்கிறீங்களா, இல்ல பங்களால இருக்கிறீங்களா, இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கிறீங்களா, இல்ல பிளாட்ல இருக்கிறீங்களா, அந்த ஸ்பேஸ் இல்ல நீங்கள் வாழும் பகுதி. நீங்கள் வாழ்கின்ற ஸ்பேஸ்ங்கிறது உங்களுக்கு இங்க இருக்கு. இட் இஸ் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் ஸ்பேஸ்ங்கிறாங்க அவ மனச. நம்மில் எத்தனை பேர் மனசு அன்லிமிட்டடா வச்சிருக்கோம்? அன்லிமிட்டடா வச்சிருக்கிறவன் தான் சிகரம் தொட முடியுமே தவிர குறுக்கலா வச்சிருக்கிறவன் சிகரம் தொட முடியாது. எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது? நம்மில் பல பேர் நமக்கு நாமே கால்ல, நான் இதை ஒரு 10 வருஷமா சொல்ல, நான் பாரிஸ் போயிட்டு வந்தது முதல்ல போனது 2012. 2012 நான் பாரிஸ் போன போது நெப்போலியன் அவனுடைய டூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவனுடைய மரணம், அவன் இறந்தது எங்கேயோ, அதுக்கப்புறமா போராடி அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு நாங்க போறோம். லீடர்னா லீடர், அவன் லீடர். நாங்க போறோங்க. பாருங்க, நீங்கெல்லாம் போவீங்க, போங்க. இப்படி இருக்குங்க ஸ்டெப்ஸ். என் கூட வந்து 2 பேச்சாளர்கள் தான். அவங்க எல்லாருமே வந்து அப்போ அவங்களுக்கு 70 வயசுக்கு மேல, இப்போ அவங்க எல்லாருமே 80 வயசுக்குள்ள இருக்காங்க. 2 பேச்சாளர்கள் வந்தாங்க. நான் அப்போ வயது எனக்கு குறைவு, நான் சீக்கிரமா ஏறிட்டேன். அவங்க நொண்டி 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 ஏறி வந்தாங்க. எப்படியும் ஒரு 23 24 படி இருக்கும். ஏறி வந்து மேலே இப்படி பார்த்தாங்க. கீழே ஒரு பியானோ மாதிரி வச்சிருக்குங்க அவனுடைய டூமன். 10 சிலைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த 10 சிலைகளை அந்த ரீத் வேலை கையில வச்சுட்டு அப்படி நிக்குது. உயரமா நிக்குது. 40 அடி உயரத்துக்கு நிக்குது. அந்த தேவதைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த டூமை போய் பார்த்தோம். முதல்ல மேல இருந்து கீழே பார்த்தோம். அப்புறமா கீழே கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. கீழே கூட்டிட்டு போய் பார்த்துட்டு அந்த கைடு என்ன பண்ணாரு, அப்படியே எங்களை வெளியில கூட்டிட்டு வந்தாரு. பாருங்க, வெளியில காரு. நான் சொன்னேன், ஏயா கூட்டிட்டு வந்தது கார் இங்க தானே, அப்படியே அங்கேயே கூட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு அவன் சொன்னா பாருங்க ஒரு பதில். அடே அப்பா, அவன் சொன்ன பதில மிக முக்கியமான பதில் அது. எங்கள் சக்கரவர்த்தி நெப்போலியனின் சமாதியை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் எல்லோரும் தலை குனிந்துதான் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி பார்க்க முடியாது என்பதற்காக நாங்கள் அப்படி அமைத்திருக்கோம். எப்படிங்க இது? என்ன அவன் அப்படி என்ன சம்பாதிச்சாங்க? நீங்க உள்ள போய் பாருங்க. வெர்சல் பேலஸ்ல அவனுடைய வெர்சாய் பேலஸ்னு ஒண்ணு இருக்குது. அதுக்குள்ள அவன் இவ்வளவுதான் இருக்கிறான். 4 அடி தான் அவன். மாவீரன் அவனுக்கு பேரு. அவன் அந்த நாட்டினுடைய பிரஜை கூட கிடையாது. அவன் ஒரு அகதி. ஒரு அகதி எப்படிங்க ஒரு நாட்டினுடைய பேரரசரானா? எப்படி மாவீரன் நெப்போலியன் அவனை சொல்றாங்க? ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரியே இருக்கிறான். எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சிலையை நிறுத்தி வச்சிருக்கான். இவ்வளவு குள்ளமா இருக்கிறான். அவனுக்கு நீச்சல் தெரியாதான். நான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வார்த்தையை. அவன் சொல்ற வார்த்தையை எப்பவுமே ஜனவரி 1 எனக்கு டைரி கிடைச்சதுன்னா அந்த டைரியில ஃபர்ஸ்ட் நான் எழுதி வைக்கிறது இந்த 11 வருஷமா நெப்போலியன் சொன்னதுதான். அவன் சொன்னான், முடிஞ்சா நீங்களும் உங்க டைரிகளை எழுதி வைத்துக் கொள்ள. அவனுக்கு நீச்சல் தெரியாது. தண்ணி கண்டா அவனுக்கு பயம். அவன்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க ஏன் நீச்சல் கத்துக்க கூடாது? அதுக்கு அந்த மாவீரன் தந்த பதில், நான் சுறாக்கள் இல்லாத ஆழ் கடலில் நீச்சல் பழகுவதில்லை. இவனுக்கு நீச்சலே தெரியாது. எங்க நீச்சல் பழகுவானா? கடல்ல. அதுலயும் ஆழ்கடல்ல. அதுலயும் ஆழ்கடல்ல சொரா இருக்கணுமா? அதனால்தான் மாவீரன். நான் சுறாக்கள் இல்லாத ஆழ் கடலில் நீச்சல் பழகுவதில்லை. இந்த துணிச்சல் நம்ம யாருக்கிடையாவது இருக்கா?
இந்த துணிச்சல் வர்றதுக்கு வேற எதுவுமே வேணாங்க, தன்னம்பிக்கை இருந்தா போதும். தன்னம்பிக்கைங்கிறது வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு சொல்றேன், டோன்ட் ஃபியர். ஃபியர் இஸ் அ ஃபேக்டர். இந்த ஃபியர் இருக்குல்ல, அந்த ஐ எம் a language teacher. ஃபியர்ங்கிற வேர்டு இருக்குல்ல, இட்ஸ் என்ன சார், ஒரு சூடோ வேர்டு. அது ஃபால்ஸ் எவிடன்ஸ் appearing real. It's a false evidence. எங்க அப்பா சொல்வார், நிழலை கண்டு பயப்படுவேன் நான். எங்க அப்பா சொல்வார், நிழலை கண்டு பயப்படாது, எங்கேயோ வெளிச்சம் இருந்தால் தானே நிழல் வரும். நிழல் அப்படியே வந்துருமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை துணிந்து செயல்படுத்த வேண்டும். துணிச்சலா செயல்படுத்தணும். துணிச்சலா செயல்படுத்துகின்றவர்கள் சிகரம் துடிக்கிறார்கள். இந்த டீச்சர்ஸ் இருக்கிறீங்க நிறைய பேர், அடணும், நீங்க இந்த கூட்டிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல டீச்சரா தான் இருப்பீங்க. ஏனென்றால் வகுப்பறைகளில் மட்டும் இல்லாமல் நேரம் போகுது, இருந்தாலும் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து என் குழந்தைகள் இதனை கற்றுக்கொள்ளட்டும் என்று வந்து நிக்கிறீங்க பாருங்க, டியூட்டி கான்சியஸோட. நான் இப்படி சொல்றேன், டீச்சர்ஸ், there is no bad or good students, there is only good and bad teachers. ஆமாங்க, I'm a teacher, அதனால சொல்றேன். குழந்தைகள்ல நல்லது கெட்டதுலே கிடையாதுங்க, அது குழந்தைங்க. அதுங்களுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்காக சொல்கிறேன், ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு எதை தந்துவிட முடியும்? I know, as a teacher I know I cannot teach anything to my children. The only possibility is I can inspire them. I can inspire them for some extent. For some extent. Why should I inspire them? ஒன்னும் இல்லை, very simple, to aspire. அவர்கள் தன்னை முழுமையாக வெளிப்படுவதற்கு நான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என் புத்தியை அவர்களுக்கு தருவதில்லை, தரக்கூடாது. as a teacher தரக்கூடாது. அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். நான் உண்மையா சொல்றேன் குழந்தைகளை, கடந்த 5ஆம் தேதி சேலம் போயிருந்தேன். சேலம் போயிருந்த போது ஒரு மெலிந்த தேகம் மேடம், ஒரு அம்மா வந்து என்ன வணக்கம் சொல்லிச்சு. ஒரு 25 to 28 வயசு இருக்கும். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா நீங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்பீக்கர், நீங்க ஒரு நல்ல டீச்சர், வணக்கம். நான் இங்க சேலம்ல அடிஷனல் கலெக்டரா இருக்கிறேன். என் பேர் அலமேர் மங்கை. சரியா? அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். 6 வருஷத்துக்கு முன்னால நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல என்னுடைய ஃபைனல் படிக்கும் பொழுது நீங்க அங்க பேச வந்திருந்தீங்க. அந்த முத்தமிழ் விழாவினுடைய கமிட்டிக்கு நான் செக்ரட்டரியா இருந்தேன். உங்க பயோடேட்டா உங்க போன்ல நான் கேட்டிருக்கேன், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். நான் யோசிச்சு பார்க்கிறேன், என் போன்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய பயோடேட்டா கேட்கிறாங்க. அவர்களிடத்தில் நான் மரியாதையாக என் பயோடேட்டாவை தருகிறேன். ஏனென்றால் இன்னும் 5-6 வருடங்களில் நான் அவர்களை கலெக்டராகவோ மந்திரியாகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ மிகப்பெரிய ஒரு நிலையில் தான் நான் அவர்களை சந்திக்க போகிறேன் என்கின்ற அந்த அறிவு உணர்வோடு தான் நான் என்னுடைய தொலைபேசியில் அவர்களோடு உரையாடுகிறேன். என் வகுப்பிலே அவர்களோடு உரையாடுகிறேன். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் கொண்டவர்கள் அப்படின்னு நான் நம்புற அந்த விதைகளை நான் தூவுகிறேன். ஆசிரியர்கள் அதைத்தான் செய்ய முடியும். என்னுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டினதில்லை, திட்ட மாட்டாங்க, கோபப்படுவாங்க, ஏதாவது செய்வாங்க, ஆனா சொற்களில் அவர்களுக்கு கெட்ட வார்த்தை வராது. நான் இப்படி சொல்கிறேன், கிழிந்த பாயில் என்னை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவார். என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்க்கு வந்ததில்லை. அதனால்தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். உங்கள் குழந்தைகள் சிகரம் தொட வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் நன்முறையில் உரையாடுங்கள், நல்ல வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நான் நெப்போலியனை பற்றி சொன்னேன் இல்லையா, நெப்போலியனிடத்தில் இருந்த தன்னம்பிக்கை இருக்குது. அது எப்படி வந்துச்சு அவனுக்கு? எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, அது எப்படி வந்தது? இந்த தன்னம்பிக்கை எப்படி வருதுங்கிறத மட்டும் சொல்றேன். அவேர்னஸ். நான் ஜெயிப்பேன் என்றால் நான் ஜெயிப்பேன், நான் தோற்பேன் என்றால் நான் தோற்பேன்.
முதல்ல உங்க மனசு சொல்லக்கூடாது நீங்க தோத்துட்டீங்கன்னு. ஒரு காலம் இருந்தது, நோ, அந்த காலம்தான் இப்பொழுதும் இருக்கிறது. இதை கையில் எடுத்துக் கொள்வதற்கான அந்த முழுமையான ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லாமே சந்தோஷமான வினாடிகள் தான். Life itself is sufficient to celebrate. Don't seek days to celebrate. ஏன் தெரியுமா? கொரோனா வந்துச்சுல, உயிரோட இருக்குமா இல்லையா? கொண்டாடலாமா இல்லையா? கொண்டாடுங்க. உயிரோட இருக்கிறத கொண்டாடுங்க. பேசினா புரியுது இல்ல? 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியுதுல்ல, உடம்பு ஒன்றும் படுத்தல, கொண்டாடுங்க. வாழ்க்கையை கொண்டாட தெரிந்தவர்கள் சிகரம் தொடுகிறார்கள். மற்றவர்களின் மீது அன்பும் அக்கறையும் மற்றவர்கள் மீது மரியாதையும் வைக்கக்கூடியவர்கள் சிகரம் தொடுகிறார்கள். நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாதவர்கள் சிகரம் தொடுகிறார்கள். பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், மிக முக்கியமான கருத்தை சொல்லுகிறேன், தன்னம்பிக்கை கொண்டவர்கள் சிகரம் தொடுகிறார்கள். என்னுடைய ஸ்கூல்ல ஒரு டீச்சர், ஐம் சாரி, அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சர், அனுராதாக்கு தெரியும். அது இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்த பிள்ளை. அதை பார்த்தா எல்லாரும் கொஞ்சம், அங்கேயே நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்து சேர்ந்த பிள்ளை. என்னை பார்த்த உடனே சொல்லுவாங்க அந்த டீச்சர், முடிச்சுப்பாங்க இந்தியா உருப்பட மாட்டாங்க. என்ன நீங்க பதில் சொல்றது அந்த மாதிரி சொல்ற டீச்சரை? டீச்சர் 30 வயசாவது பெரியவங்களா இருப்பாங்க, என்ன பதில் சொல்றது? இப்படி பார்ப்பேன் நான், பேசாத அப்படிப்பாங்க. யாரை பார்த்து பேச? என்ன பார்த்தா பேசாத? பேசுறதுக்கு போனோம் எல்லாம் இங்க இருக்கும், இங்க வராது, உழைக்க தெரியாது, அதான் இங்க வராது. அந்த டீச்சர் எப்படி ஜெயிச்சேன்னு தெரியுமா? பல 100 தடவை சொல்லிட்டேன். இதை இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன். ஆகாத டீச்சர் தான், அவங்கள ஜெயிச்சது ஒன்னே ஒண்ணுதான், உருப்பட மாட்டேன்னு சொன்னல, இப்படி சொன்னல. ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைய கையை தட்டி விட்டு செகண்ட் வந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தல. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதானே சிகரம் தொட முடியும். எப்படி தொடுவது? வார்த்தைகளில் மயக்கம் கொள்ளாமல் அதை செயல்பாடுகளில் கொண்டு வருவது, நம்மை நாமே ஜெயித்துக் கொண்டு போவது, எனக்கு நானே இலக்கை வைத்துக் கொண்டு போவது, புதிய விஷயங்களை படிப்பது. இன்னைக்கு யார்? ககன்யான். இன்னைக்கு அதுதான் செய்தி. நமக்கு தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, விட்டாங்களா இல்லையா? போய் அது மனிதர்கள் இருக்கிற இடத்த பேராசூட்ல இறக்கிட்டு வந்துச்சா இல்லையா? விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல், அறிவியல், பொருளாதாரம், குடும்பவியல், ஆரோக்கியம், சுகாதாரம், எல்லாவற்றின் மீதும் கவனம் வையுங்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம், கவனம் வையுங்கள். நீங்கள் கவனம் வைத்தாலே உங்களுக்கான சிகரம் எது என்பது உங்களுக்கு புரிந்து போகும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். குழந்தைகளை, பெருமக்களை, நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஜெயிச்சாகணும், தோக்க முடியாது. நெப்போலியன் போல. நெப்போலியன் தோக்கலைங்க, அவன் கொலை செய்யப்பட்டான், அவன் தோக்கலை. குதிரை ஓட்டிக்கிட்டே போறாங்க, பின்னால் அந்த எல்லாரும் துரத்திட்டே வராங்க. முன்னால டன்னலுங்க, தண்ணி, அவனுக்கு நீந்த தெரியாது. 18 அடிங்க, அவன் குதிரை 12 அடி தாண்டும். ஆனா அவன் மனசுல நினைச்சாங்க, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துல நான் செத்துடக்கூடாதுன்னு. தண்ணியில விழுந்திருந்தா செத்துருப்பாங்க. ஆனா குதிரையினுடைய ஸ்போர்ட்ஸ் நிறுத்தவே இல்லைங்க. அவன் தண்ணியில சாகல, மற்றவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார், பகைவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றுதான் வரலாறு சொல்கிறார். எப்படி அவன் தாண்டினான் அந்த டன்னல? 12 அடி அவன் குதிரை தாண்டுச்சு, குதிரை அங்கேயே விட்டுட்டு குதிரையில இருந்து 6 அடி அவன் தாண்டினான். இந்த தன்னம்பிக்கைங்க. என்னால் முடியும் என்று சொன்னார். டென்சிங் என்ன சொன்னாரு? என் மனம் எனக்கு சொல்லல நான் தோத்துருவேன், அதனால நான் ஜெயிச்சேன்னார்ல. நம் மனதை நாம் விழிப்புணர்வோடு வைத்துக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யாமல் நம் உயரத்தின் எல்லையை நாம் தொடுவோம். குழந்தைகளே, ஒரு பென்சிலுடன் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சரா தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி
அதன் மீது நான் வைத்த மிக முக்கியமான நம்பிக்கை, நான் இன்னைக்கு கிரீன் பென்ல சைன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னாலேயே முடியும் என்றால் உன்னால் முடியாதா? உன்னால் முடியாதா? பிரபஞ்ச சக்தியின் மீது கவனம் கொள். இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது யார் கவனம் கொள்கிறார்களோ அவர்கள் மீது பிரபஞ்சம் கவனம் கொள்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறது. நான் சிட்டுக்குருவியாக என் வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் தோழமைகளை, வாருங்கள். வானம் காத்திருக்கிறது, பறந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பி பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று காமத்துப்பாலிலே பெண்ணை விட பெருமை உடைத்தது வேறு உலகத்தில் எதுவும் இல்லைன்றார். இதை விட அற்புதமாக திருவிக்க என்ன சொன்னார்னா, இது ஆண் பிள்ளைகள் புரிந்து கொண்டால் தான் பெண்களினுடைய பெருமை தெரியும் என்பதற்காக இந்த பதிவு. பெண் திருவிக்க எழுதுறார், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, தயவுசெய்து படிங்க. ஒரு லைன் எழுதியிருப்பார் அதில், ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல்பர். ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்திப்பூ எப்பயாவது பூக்கும், அதை கூட பார்த்துடலாமா. வெண்ணிற காக்கையை கூட பார்த்துடலாமா, வெள்ளை நிற காக்காவை. மீன் நீந்தி போகின்ற நீரிலே நீந்தி போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமாம். ஆனால் எது தெரியாதான்? ஞானிகளுக்கும் தெரியாதான். கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா? எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் உலகத்தில் யாரும் இல்லைன்றான். அவ்வளோ பெரிய பெண்களை நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். யோசித்து பாருங்க. இந்த பூமியிலே நாம் சிசுவாக வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். இந்த பூமியை விட்டு இந்த ஆண்கள் போகும்போது சடலமாக கிடத்தப்பட்டிருக்கும் போது முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. பெண்ணிடத்திலே பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்களேன், இப்போ இந்தியா எடுத்துங்களேன், 140 கோடி ஜனத்தொகை, 70 கோடி பேர் பெண்கள். மீதமுள்ள 70 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான் என்பதை எந்த ஆண்களும் நினைத்து பார்ப்பதில்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பெண்களுக்கு என்ன வகையிலெல்லாம் தொந்தரவு செய்ய முடியுமோ, அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், திருமணத்திற்கு பிறகு எல்லா சூழ்நிலையிலும் பாதிக்கப்படுபவள் பெண்ணாகவே இருக்கின்றார். பிறப்பு முதல் இறப்பு வரை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த ஆண்களிடமிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக மிஸ்கேரேஜ் ஆக்ட், குழந்தைய கருவில் பெண் குழந்தைய அழிக்கிறத அதை தடுக்கிறதுக்கு சட்டம். போக்சோ, சின்ன குழந்தைங்கள பாலியல் பலாத்காரம் வன்முறை பண்ணுறதை தடுக்கிறதுக்கு சட்டம். ஈவ் டீசிங் ஆக்ட், பெண்களை கேலி பண்ணுறதை தடுக்கிறதுக்கு சட்டம். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை கொடுமை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்களை கொடுமைப்படுத்துறதுக்கு குரூயல்டி ஆக்ட். அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று போட்டான். கணவன் இறந்தா பெண் உடன்கட்டை நெருப்பில். இவ்வளோ சட்டத்தை போட்டு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்ததா என்றால் இல்லை. நம்மெல்லாம் 6 அறிவு உள்ள ஆண்கள்னு சொல்லிக்கிறோம். இதை எதுக்கு இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, பிள்ளைகள் திருந்த வேண்டும், பிள்ளைகள் இதை உணர வேண்டும், பெண்ணினுடைய பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. விலங்குகள் கூட தன் வயிற்றிலே இருப்பது ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிப்பதில்லை. 6 அறிவுடைய மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் அதை தொடர்ந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் தருமபுரியில் 3வது பெண் குழந்தைங்கிறதுனால பெற்றோர்களே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. அதனால் அந்த பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எங்கே இருந்து கொண்டு இருக்கணும்? 2023 சந்திராயனில் போய் இறங்குறோம். ஆனால் என்ன நடக்குது? ஜனாதிபதி KR நாராயணன் ஜனாதிபதி தின உரையில் அற்புதமாக பதிவு செய்வார். உலகத்திலேயே அற்புதமான பாதுகாப்பான இடம் பெண்ணினுடைய கருவறை, தாயினுடைய கருவறை. இந்திய பெண்களுக்கு அந்த தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைன்னு. அப்போ எந்த அளவுக்கு நாம் இருக்கோம். இயற்கை கூட பெண்களுக்கு உதவி செய்வதில்லை என்று நான் அடித்து சொல்லுவேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அப்படி சொல்கிறேன்ட்டு. நீங்கள் பாருங்களேன், 10 பருவத்திலே ஆண்களுக்கு உடலிலும் மனதிலும் சில மாற்றங்களை உண்டாக்குகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உடலிலும், கேட்குதா கடைசி வரைக்கும்?
இது வரைக்கும் கேட்கலையா இல்லை இப்போ தான் இப்படி கேட்கலையா? பேசலாமா? பின்னால் கேட்குதில்ல. ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் த லாஸ்ட் பெஞ்ச். யூ நோ வை? The best brain of the nation may be found in the last benches of the classroom. ஒரு சில மாற்றங்களை மட்டுமே உருவாக்குகின்ற இந்த இயற்கை வந்து பெண்களுக்கு 10 பருவத்திலே உண்டாக்குகின்ற உடலிலும் மனதிலும் உண்டாக்குகின்ற மாற்றங்கள் மிக அதிகம். அதிலிருந்து அந்த பெண் தப்பித்து வெளியில் வருவதற்குள் படாத பாடு. 25 வருடங்கள் ஒரு மரம் ஒரு இடத்திலே வளர்ந்தால் அதை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வெளியிலே வைத்தால் அது வேர் பிடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுமோ, அதை மாதிரி ஒரு இடத்துல 20 வருஷம் 25 வருஷம் வளர்ந்த பெண்ணை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு அனுப்புகிறோம். அங்கே வேர் பிடித்து வளர்வதற்குள் படாத பாடு. அது மட்டும் இல்லை, குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அந்த பெண்ணினுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது. 50 வயதிற்கு பிறகு மானோபாஸ் பீரியட். உடலும் மனதும் அந்த பெண்களை விட்டு தன்னால் நழுவி செல்லும் போது அதை கட்டுப்படுத்துவதற்கு படுகின்ற பாடு அதிகம். இதெல்லாம் முடிஞ்சு பின்னால் பார்த்தீங்கன்னா கடைசியில் மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் என்று பெண்களுக்கே உரிய புற்றுநோய், கீமோதெரபி, ரேடியோதெரபி, அதற்கே உரிய கடுமையான சிகிச்சை, இதெல்லாம் ஒரு இருமல் தும்மலை போல கடந்து இந்த ஆண்களை உயிர்ப்பதற்காகவே அவர்கள் பிறவி எடுத்ததைப் போல செய்கின்றார்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கோவிட் நேரத்தில் கூட ஒரு இருமல் தும்மல்னா கூட நமக்கு 3ஆம் உலகப் போரே வெடிக்கும். பௌராணி கதைகள்னு ஒரு கதை இருக்கும். அதில் வந்து ஃபெலிக்கான் பறவைன்னு ஒரு பறவை வரும். தன் குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது அந்த ஃபெலிக்கான் பறவை தன்னுடைய நெஞ்சை தன்னுடைய அலகினால் கீறி அதிலே வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளினுடைய கண்ணை பார்த்து அதனுடைய மகிழ்ச்சியை பார்த்து தன்னுடைய வலியையும் தன்னுடைய பசியையும் அடக்கிக் கொள்ளுமாம். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி என்ற பெயரிலோ தாய் என்ற பெயரிலோ ஒரு ஃபெலிக்கான் பறவை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பூமியை இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்கு. இதை தயவு செய்து ஆண்கள் மறந்து விடக்கூடாது. பெண்களினுடைய பெருமை என்ன என்பதை பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் இந்த ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். அருமை நண்பர்களே, 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு பையன் சிங்கப்பூரில் என்ஜினியராக வேலை பார்க்குறான். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றான். தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு சிங்கப்பூருக்கு போகலாம் வாமான்னு அழைச்சிட்டு வர்றான். இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஒரு அற்புதமான ஒரு தாய், தன்னுடைய கணவனை இழந்த விதவை தாய் 10 பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைய படிக்க வச்சு இருந்த காணி நிலத்தில் பாதியை விற்று சிங்கப்பூரில் வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வயதான தாய் 2 வருஷம் வந்து பார்த்துட்டு போனான். நான் சொல்கிறது கதை இல்லை, நிஜம். அடுத்த 2 வருஷம் ஃபோனில் பேசினா, அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை. படாத பாடுபட்டு ஃபோன் நம்பரை வாங்கி அவனை காண்டாக்ட் பண்ணி, தயவுசெய்து வாடா, வயசாகிடுச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா, பேரப்பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகிறேன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டேன்னாக்கா நான் வருவேங்கிறேன். நீ என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. பெற்ற மனம் வர்றாங்க. அந்த பையன் வர்றான். வந்தோடனே அந்த வீட்டை விற்றுரு, இந்த நிலத்தை விற்றுருன்னு இருக்கிற மீதி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் விற்க சொல்கிறான். கூட பிறந்த அந்த பெண் தாயினுடைய கூட பிறந்தவங்களாம் இது வீட்டெல்லாம் ஏண்டி விற்கிறேங்கிறாங்க. பிள்ளை பாசம் கண்ணை மறைத்தது வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுறாங்க. பணத்தெல்லாம் கொடுன்னா, பணத்தெல்லாம் அனுப்பிச்சிட்டான். கொஞ்சம் பணத்தை கையில் எடுத்துக்கிட்டான். வா சிங்கப்பூர் போகலாம், சிங்கப்பூர் வந்தேன்னா நீ சொல்கிறபடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இந்த ஏழை தாய் அதை நம்பி போகிறான். பெற்ற தாய், கணவன் இல்லாமல் வளர்க்கப்பட்ட குழந்தை. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது. இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில், திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் வீடு அழைச்சிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு, ஏர்போர்ட்டில் வாசலில் உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறோம். அந்த அம்மாவுக்கு ஏர்போர்ட்டில் உள்ளே போய் டிக்கெட் எடுத்து சிங்கப்பூர் போக முடியுமானே தெரியாது. 5 மணி நேரம் ஆச்சு. காலையில் 7:30 மணிக்கு உட்கார வச்சது 12:30 மணி ஆச்சு. என்கிட்ட வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் மணிராஜன் இருக்கார். அவர் இமிக்ரேஷனில் இருக்கார். கேமராவில் பார்க்குறான், ஒரு லேடி 5 மணி நேரமாக உட்காந்துருக்கு. என்னடா போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன். போய் உட்காந்து 2 பேரும் போய் கேட்குறாங்க. புள்ள டிக்கெட் எடுக்க போயிருக்கான், கூட்டமாக இருக்க போல் இருக்குன்னு நான் வரலைங்க. இவங்க பாவம்னு சொல்லிவிட்டு ஒரு டீ வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. புள்ள பசி தாங்க மாட்டான்ப்பா, அவனுக்கு போய் டீ கொடுப்பா. என் புள்ள பேர் சண்முக சுந்தரங்கிறார். போய் பார்க்குறாங்க. சாட்டில் பார்த்தா அவன் 11:30 மணிக்கு சிங்கப்பூர்லேயே போய் இறங்கிட்டான்.
தான் பெற்ற தாயை சிங்கப்பூருக்கு போகலான்னு ஏமாற்றி இருக்கிறத அத்தனையும் விற்று அந்த தாய் 10 பாத்திரம் தேய்த்து படிக்க வச்ச ஒரு புள்ள அந்த தாயை ஏமாற்றிட்டு போகிறான். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்து கொண்ட அந்த தாய் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள். இதற்காகவா படிக்க வைக்கின்றோம்? இதுவா பிள்ளைகளினுடைய பாசம்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்று சொல்லுபவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பலவீனத்திலும் பலவீனமாக உன்னை 10 மாதம் சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். யாராவது மறுக்க முடியுமா? அதை அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததால் தான் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக இந்த பகுதியிலே ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழைநீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நான் இந்த இடத்திலே உங்களிடத்திலே இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நினைக்கலாம் காவல்துறை உயர் அதிகாரி, நாடறிந்த பேச்சாளர் என்று. அதற்கு யார் காரணம் தெரியுமா? வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிந்த இரத்தத்தை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நான் இன்று உங்கள் முன் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். இதை எப்படி மறக்க முடியும்? இதை மறந்தால் நாம் மனிதர்களா? நினைச்சு பாருங்களேன். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கட்டியிருமாம் பாரதி. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தாய். யாராவது மறுக்க முடியுமா? அதை யோசித்து பாருங்க. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவன் கொடுங்கோலன். அவனே தாய்ப்பாசம் விடலை. பட்டினத்தார் வேற எங்கேயும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பூம்புகாரில். சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு பணக்காரர் பட்டினத்தார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு துறவு கோலம் பூண்டார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றாள், கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றாள். அப்படியே நிற்கிறார். தாயே, உன்னுடைய ஒரே மகன் நான். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்தில் தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை கிடத்தி, அது தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதனால் அப்படியே சொல்கிறேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினை பெற்று வளர்த்து பாலூட்டி தாளாட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே உன்னை எப்போ பார்ப்பேன். எவ்வளோ அமைதியாயிட்டீங்க பாருங்கள் தாயை பற்றி சொன்னோன்னு. முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும், வட்டில்னா சோறு ஊட்டுற தட்டு, வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாதுரா, உள்ளே இருக்கிறது அம்மாங்கிறார். அம்மா பிள்ளைய கொஞ்சுறாங்களாம். எப்படி? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென்னிலங்கையில் அன்னையிட்டத்தி அடிவயிற்றிலே
யானுமிட்டத்தை மூழ்க மூழ்கவே என்று ஒரு துறவி தாய்ப்பாசத்திலே கதறினார் என்றால் நாம் நம் பெற்ற தாயையும் தந்தையையும் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்? ஒரு மாதத்திற்கு 2 முறை வெளிநாடு சென்று நான் உரை நிகழ்த்து போவேன். 360 பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் 35,000 அடி உயரத்திலே பறக்கிறது. திடீரென்று ஒரு வெடிச்சத்தம். அப்பாக்கள் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, அதுக்காக இந்த பதிவு. புகைமண்டலம். காக்பிட்லேருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, மத்திய தரைக்கடலில் விழ போகிறோம், எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். புவியீர்ப்பு விசையில் ஆடி ஆடி 20,000 10,000 வந்துகிட்டே இருக்குது கடலை நோக்கி. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு க்ரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான். விமானியும் காக்பிட்டுக்குள்ளே தாண்டி உட்காந்து 2 பேரும் முயற்சி பண்ணுறான். என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி பக்கத்து நாட்டில் தரையிறக்குறாங்க. எல்லோரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது அங்கேருந்து பத்திரிக்கைக்காரர்கள் வந்து இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினச்சிங்க? எல்லா நாட்டுக்காரனும் இருக்கான், 360 பேர். ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், ஒருத்தன் மனைவியை சொல்கிறான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸ் சொல்கிறான். அருமை பெரியோர்களே, மாணவர்களே, என் பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இதுதான் தாய், இதுதான் தந்தை. அவங்களே நீங்கள் சரியாக பார்த்துக்கலன்னா, அவங்கள்ட்டே உண்மையாக பாசம் இல்லைன்னா நான் யார் தெரியுமா? நீ யார்? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர்கள். அதையே புரிஞ்சுக்கிறது இல்லையே. தாயினுடைய வலிமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லி 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ரொம்ப ஆழ்ந்து கேட்குறீங்க, அதுவும் குறிப்பாக பிள்ளைகள். என்னுடைய வீட்டில் என்னை தவிர 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். அதனால் இந்த இந்தியாவில் நடந்த இந்த தகவல் எனக்கு அப்படியே தெரியும். 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தையை அழைத்து கொண்டு தாயும் தந்தையும் இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு, மிகப்பெரிய மருத்துவர், அவர்கிட்ட கார்டியாலஜிஸ்ட் மட்டும் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 இதயத்தை அறுவை சிகிச்சை செய்பவர், அவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதம் ஆகும். இந்த 6ஆவது படிக்கிற பெண் குழந்தை வலியில் துடிக்கிறதுனால அவசர அவசரமாக அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே உள்ள மருத்துவர்கள் பார்த்துட்டு எவ்வளோ துடிக்குதுன்னு சொல்லிவிட்டு, இதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் 6 மாதம் கொடுத்தா அதுக்குள்ளே செத்து போயிடும்னு சொல்லிட்டு போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. சர்ஜரியில் இருக்கார். டாக்டர் பேர் கூட எனக்கு தெரியும். அவர் வந்து அப்படியே சர்ஜரியை மற்றவங்கள தொடர சொல்லிட்டு வர்றாரு பார்க்குறது. இந்த பொண்ணு துடிக்குது. ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்துட்டு அந்த அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பிள்ளை நான் 6 மாதத்துக்கு தான் உயிரோடு இருக்கோம், இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் எல்லாமே அடப்பட்டு போச்சு, இன்னமும் பிழைக்காது, அது இங்கே சாக வேண்டாம், தயவுசெய்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்கிறார். உடனே அந்த தாய் அந்த மருத்துவரனுடைய கையை பிடித்து கொண்டு கதறுகிறாள். நீங்கள் உலகத்தில் பெரிய டாக்டர், ஒரு நாளைக்கு 10 ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய மருத்துவமனை, உங்கள்கிட்ட வர்றவங்க யாரும் சாகிறதில்லன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னா, இல்லைம்மா 30% தான் அந்த பிள்ளை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, 70% செத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதனால சொல்கிறேங்கிற. 10% இருந்தால் கூட என் பிள்ளை பிழைக்கும், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், எங்கே கையெழுத்து போடணும் சொல்லுங்கள். பக்கத்தில் தந்தை கதறிட்டு இருக்காரு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த அம்மாவுடைய கட்டாயம் தாங்காமல் அந்த டாக்டர் ஒத்துக்கிட்டு ஆப்ரேஷனுக்கு டேட் குறித்து 1 வாரம் அட்மிஷன் போட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த டாக்டர் மற்ற டாக்டர் புடைசூல ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த அம்மாவுடைய ரூமை கடக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கு, நம்ம வணங்குற தெய்வம் வந்து நம்ம இதயத்தில், உன் இதயத்தில் இருக்கு, 10% இருந்தால் கூட நீ பொழைச்சிக்குவ, உனக்கு 30% இருக்கு, நீ பரீட்சைக்கு போவ, நீ பெரிய ஆளாவ, நல்லா படிக்கலாம், ஸ்கூலுக்கு நீ திரும்ப போவ, என்னை நம்புடா அப்படின்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டே இந்த டெய்லி இந்த டாக்டர் மற்ற டாக்டர்கிட்ட சொல்கிறார், இன்னும் அவ்வளோ கொஞ்சம் தான் ஹோப் இருக்குது, இந்த அம்மா இவ்வளோ நம்பிக்கையை சொல்லுதே அப்படின்னு பேசிகிட்டே போகிறார். 7வது நாள் ஆப்ரேஷன் தியேட்டரில் டேபிளுக்கு வந்துருச்சு குழந்தை. க்ரீன் கோட் எல்லாம் க்ரீனில் முகத்தில் கட்டிக்கிட்டு க்ரீன் கோட்லாம் போட்டுட்டு எல்லாம் சர்ஜரிக்கு வந்துட்டாங்க. 10 டாக்டர் புடைசூல அந்த பொண்ணு படுக்க வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை வந்து இப்படி தட்டி, டாக்டருக்கே தெரியாது இந்த பொண்ணு 5 மணி நேரம் கழிச்சு ஆப்ரேஷன் உயிரோடு இருக்குமா இல்லையான்னு, அவ்வளோ சந்தேகம். ஒரு தட்டி, கவலைப்படாதம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன், பயப்படாதங்கிறார். அந்த பொண்ணு சொல்லுதுங்க, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. என்ன கொஸ்டின்மா? இல்லை, நீங்கள் இதயத்தை அறுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா? ஆமாம்.
நம்ம கும்பிட்ற தெய்வம் என்னை கைவிடாதான், அது என்னுடைய இதயத்தில் இருக்கான், நான் கடவுளை பார்த்ததில்ல. நீங்கள் இதயத்தை அறுத்து தானே ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் இதயத்தை அறுக்கும்போது கடவுள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், நான் நிச்சயமாக பொழைச்சிக்குவேன், பொழைச்சிக்கிட்டோன்னே கேட்பேன், நீங்கள் சொல்லணுங்க. மிரண்டு போகிறார் டாக்டர். சர்ஜரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விடுகிறது. குழந்தை இறந்து போச்சுன்னு டாக்டர் முடிவு பண்ணுறார். பாடியை க்ளோஸ் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்டர் கண்ணில் வழிஞ்ச கண்ணீரை துடைக்கிறார், கண்ணாடியை கழட்டி. எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த குழந்தை வந்துச்சு. நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அனுபவம் எல்லாமே வீணாக போச்சே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லுது. உடனே அவசரமாக எல்லாத்தையும் திரும்ப ஆன் பண்ணுறாங்க. 5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. குழந்தை பிழைச்சிக்குது. டாக்டர் திரும்பி கேட்குறாரு, ஏன் 1 நிமிஷம் ஹார்ட் நின்று இது மாதிரி நீங்கள் எப்போயாவது பார்த்துறீங்களா? இல்லைங்கிறார். 7வது நாள் ஆப்ரேஷன் சர்ஜரி என்ன கம்ப்ளீட் எல்லா சுவிச்சஸையும் பிரித்தாச்சு. அந்த பொண்ணை பார்க்கணுன்னு இவர் போகணும். அப்போ கேட்குறாரு மற்ற டாக்டர்லாம் கூப்பிட்டு, அது பயங்கர வெடித்தனமாக இருக்கே அந்த பொண்ணு, கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்குமே, நான் என்னையா சொல்கிறது அப்படிங்கிறார். எல்லோரும் ஒவ்வொன்று சொல்கிறான். ஒரு முடிவோடு போகிறார். உள்ளே போனோன்னே அந்த பொண்ணு உடையாந்து ஒரு கையை கட்டிக்கிட்டு, டாக்டர் கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்குது. பார்த்தேங்கிறார். எப்படி இருந்தாருன்னு கேட்குது. அருமை பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, அந்த டாக்டர் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பிக்கின்றார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். அந்த குழந்தை ஓடி போய் அந்த தாயை கட்டிட்டு, அம்மா நீ தான் கடவுளான்னுச்சு. இதுதான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் தாய் தந்தையரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோங்கிறதுக்காக இல்லை, நிறைய பேர் அள விட்டுட்டேன், சாரி. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.